உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. நேர்களே, நமது நேர்காணலில் கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பரிசுத்த ஆவியை பெறாமல் ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியுமா? இருக்கிறார்களே. அப்படி ஆமா. ஏன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியை பற்றி பேசாதவர்களும் நம்பாதவர்களும் அனுபவிக்காதவர்களும் மாபெரும் கூட்டம் இருக்கு. கிறிஸ்தவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணமுடையவர்கள் இருக்கிறார்கள். முதல் நூற்றாண்டு காலத்திலேயே எபேசு சபையில் இருந்த ஆரம்ப கால மக்கள் பரிசுத்த ஆவியை அறியாமல் இருந்திருக்கிறாங்க. இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்போ பரிசுத்த ஆவி பற்றி கேள்விப்படாம எப்படி ஒருவர் ஞானஸ்தானம் பெற முடியும்? காரணம், ஞானஸ்தானத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் என்று படிக்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரிசுத்த ஆவி கேள்விப்படாமல் பரிசுத்த ஆவியை பற்றி போதிக்காமல் ஒருவர் எப்படி ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிய முடியும்? இதற்கு காரணம், யோவான் என்ற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால அவனை யோவான் ஸ்நானன் என்று அழைக்கிறாங்க. அவன் மூலமாக போதிக்கப்பட்ட மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானத்தை இந்த மக்கள் பெற்றதனால, இந்த எபேசு மக்கள், அவர்களுக்கு பரிசுத்த ஆவி பற்றிய அறிமுகமோ அறிவோ நிறைவோ இல்லை. பிற்காலத்தில் இந்த மக்கள் தான் நிக்கோலாய் மதஸ்தரின் போதனையாளர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த கருத்தை வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் முதல் 7 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அந்த 7 சபைகளை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அதுல முதல் சபையாக எபேசு சபையை பற்றி படிக்கிறோம். இந்த எபேசு சபையில் உள்ள மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கூறி எழுதும்போது, உங்கள் மத்தியில் அந்த பழைய ஆட்கள் நிக்கோலாய் மதஸ்தரின் போதனையாளர்கள் இருந்தார்களே, அவர்களை நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், இது வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 6வது வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்திலே உண்டு. அப்போ தேவன் பரிசுத்த ஆவியை விசுவாசியாத, அவருக்கு கீழ்ப்படியாத மக்கள் ஒரு காலத்தில் எபேசுவில் இருந்தார்கள். அந்த சபையில் இருந்த அந்த மக்களை இப்பொழுது தேவன் பரிசுத்த ஆவிக்குள்ளே கொண்டு வந்த பிறகு அவர்கள் மத்தியில் அந்த நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகளை வெறுக்கும் மனப்பான்மை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது மாதிரி இன்றைக்கும் கூட இந்த சபைகளை குறித்து பேசும்போது, அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில் மார்க்கம் இருக்கிறது, மதம் இருக்கிறது. மதம் தான் பெரிய அளவில் கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ்து அமைப்புகள். இந்த மதத்திலேயே ஒரு சாரார் முழுமையாக பரிசுத்த ஆவியை வெறும் வார்த்தையாக எண்ணுகிறார்கள். வெறும் வார்த்தையாக, ஒரு டைட்டில் மாதிரி. ஆனால் கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவினர் நிறைய வேண்டும், அபிஷேகம் பண்ண வேண்டும், வாழ வேண்டும், அவருக்குள் பிரியமா இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் எண்ணமுடையவர்கள் இருக்கிறாங்க. அதனால பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் இருக்கவே முடியாது, கூடாது. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம், ஆதலால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், கவனிங்கள், பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை இல்லாமல் இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவனால் அறிக்கையிட முடியாது. அதாவது சிலுவை வரைக்கும் மக்கள் இயேசு என்றுதான் அழைக்கிறார்கள். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோர்ந்து எழுந்ததனால பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் அவர்தான் மேசியா. ஆகவே தான் அவரை கிறிஸ்து என்று நாம் அழைக்கிறோம். இந்த மேசியா என்ற வார்த்தை தான் கிரேக்க மொழியில கிறிஸ்து, ஆங்கிலத்தில் கிரைஸ்ட், தமிழிலே கிறிஸ்து என்று நாம் அழைக்கிறோம். ஆகவே மரித்தோர்ந்து எழுந்த இந்த இயேசுதான் கிறிஸ்து என்று அப்போஸ்தலர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். இதற்கு பரிசுத்த ஆவியினுடைய உதவி நமக்கு தேவையா இருக்கிறது. பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிட முடியாது.
ஆகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியை பற்றி அறிவில்லாமலும் அக்கறை இல்லாமலும் அறியாமலும் இருக்கிற பெரும் கூட்டம் ஒன்று இருக்கிறதை இன்றைக்கு நான் உலகத்தில் பார்க்கிறேன். அப்படியான ஐயா, இன்றைய கிறிஸ்தவ மதத்திலையும் மார்க்கத்திலையும் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியை ஆவியானவர் என்று சொல்கிற ஒன்று, வெறும் ஆவி என்று சொல்கிறவர்கள் ஒன்று. இப்படிப்பட்ட 2 பிரிவுகள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதாவது 14வது நூற்றாண்டில் முதல் முறையாக ஆங்கில மொழியில் வைக்லிஃப் என்பவர் இந்த பைபிளை மொழியாக்கம் செய்கிறார். அதில் நிறைய மாற்றங்கள் அடைந்து 1611 தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதை பேஸ் பண்ணி தான் உலகத்திற்கு எல்லா பைபிளும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 14வது நூற்றாண்டில் மொழிபெயர்த்தவங்க பரிசுத்த ஆவியை வெறும் காற்றாக, ஒரு வல்லமையாக பார்க்காமல் ஒரு உருவம் உள்ள ஆவியாக பார்த்திருக்காங்க. அதாவது பர்சனாக பார்த்திருக்காங்க, ஒரு நபராக பார்த்திருக்காங்க. அதனால நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹோலி கோஸ்ட் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல கோஸ்ட் என்ற வார்த்தையில ஆவியானவர் எப்படி இருக்காருன்னா ஒரு நபரை போல இருக்கிறார். ஆனால் அங்க உடல் இல்லை, ஆனால் அங்க ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த கருத்து தான் கோஸ்ட் என்ற மொழிபெயர்ப்புக்கு காரணமா இருந்தது. ஆனால் 1611 பிறகு வந்த மொழிபெயர்ப்புகளில் அதெல்லாம் மாற்றிக்கொண்டே வந்து ஆவி என்று ஸ்பிரிட் என்று போட்டாங்க. இப்போ ஸ்பிரிட் என்று சொல்லும்போது அது ஒரு காற்று மாதிரி, ஒரு வல்லமை போல. இப்போ காற்றை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஜஸ்ட் a மூவிங் ஸ்பிரிட், மூவிங் ஏர், அந்த மாதிரி. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பரிசுத்த ஆவின்னு சொல்லும்போது ஒரு காற்று, ஒரு வல்லமை என்றெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து வருகிற 3வது நபராக இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் a third person in the Godhead. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. தேவத்துவத்தில் 3வது நபராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3வது நபர். 2வது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றாக அல்ல, ஒரு நபராக இருக்கிறார். அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்க்கிறோம், 5வது அதிகாரம் 3வது வசனம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, கவனிங்கள், பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? 4வது வசனம், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன்னிடத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? கவனிங்கள், நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்றான். இங்கே பரிசுத்த ஆவியை தேவன் என்று பேதுரு அப்போஸ்தலன் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம், மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் ஆவிக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவினாலே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, ஆனால் அது உங்கள் உடலில் தானே இருக்கு. அது மாதிரி தேவனுடைய ஆவி தேவனுடைய தன்மைக்குள் இருக்கிறது. தமிழ்ல மட்டும்தான் இலக்கணம் ரொம்ப அழகான இலக்கணம். அவன், அவள், அது, உயர்திணை, அக்ரிணை, பலவினை என்று நாம் படிக்கிறோம். தமிழ் மொழியில் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை அவர் என்று நாம் அழைக்கிறோம். கடவுளை கூட நாம் அவர் என்று அழைக்கிறோம், தேவனை. ஆனால் மற்ற மதத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளை அவங்க அவன், இவன் என்று அழைப்பாங்க, அக்ரணியில் அழைப்பாங்க. ஏன்னா தமிழ் மிக உயர்ந்த மொழி, இதில் மிக சிறந்த இலக்கணம் இருக்கிறது. அதனால பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் சொல்லும்போது we mean he is a person, அவர் ஒரு நபராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனம், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர், நல்ல கவனிங்க, நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த வசனத்தில் மொழிபெயர்ப்பு அழகாக
ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருப்பதனால, ஒரு தனித்தன்மை வாழ்ந்தவராக இருக்கிறதுனால, அவரால் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால, ஆவியின் வரங்களை 9 வரங்களை திருச்சபைக்கு, தனி மனிதனாகிய விசுவாசிக்கு அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆவியின் வரங்கள் அவருடைய சித்தத்தின்படி தனி மனிதனுக்கு சபையில பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்று நாம் படிக்கிறோம். அதனால பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவதுதான் சரி. இதற்கான ஒரு உதாரணம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37 வாசிக்கிறோம் பாருங்க. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இந்த இடத்துல ஆவியை என்ற இந்த இடத்துல மூல மொழியில கோஸ்ட் இருக்கு. அதாவது ஆவியாகிய ஒரு உடலை கண்டார்கள் என்றுதான் பொருளில் இருக்கு. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இயேசு உயிர்த்தெழுந்த போது அப்பொழுது அவர் ஒரு நபராக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு ஆவி போல அப்போஸ்தலர் காணப்பட்டார். ஆனால் அந்த ஆவி ஒரு உடலாக இருந்தது. அதனால்தான் என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள் என்று அவர்களுக்கு காண்பிக்கிறார். ஆகவே ஹோலி ஸ்பிரிட் என்ற அந்த இடத்துல ஆரம்ப காலத்தில் இந்த கோஸ்ட் என்ற கான்செப்ட் இருந்தது. அதாவது தனித்தன்மை வாய்ந்த ஒரு நபராக ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கும் அந்த கருத்து தான் புதிய ஏற்பாடு முழுவதும் இருக்கிறது. அந்த ஆவியானவர் நமக்குள்ள வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய சித்தத்தின்படியே வரங்களை நமக்கு அளிக்கிறார். அதனால பரிசுத்த ஆவி என்று சொல்லுவதனால தவறு இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியை நபராக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற 3வது நபராக அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் முழுமையான ஆளுகை உடையவராக நாம் அவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியை பரிசுத்தம் பிளஸ் ஆவி என்று நாம் அழைக்கிறோம். ஏன் நம்ம அப்படி அழைக்கிறோம்னா, தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கார், சாத்தான் அசுத்தம் உள்ளவனா இருக்கிறான். ஆகவே அசுத்தம் உள்ள சாத்தானின் ஆவியை அசுத்த ஆவின்னு நம்ம சொல்றோம். அப்போ பரிசுத்தம் உள்ள தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவியை பரிசுத்த ஆவி என்று நாம் சொல்லுகிறோம். பாருங்கள், 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்த ஆவியை பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்தம் உள்ள மனிதர்களுக்கு கொடுக்கிறார். இப்போ இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் என்று நான் சொல்வதாயிருந்தால் என்னுடைய ஆவியை போன்ற ஆவியை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அதனால்தான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரத்தில் தேவன் நமக்கு தமது ஆவியை தந்ததுனால நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். பாருங்கள் 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். புத்திரர் என்றால் பிள்ளைகள், சில்ட்ரன். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படும் போது இந்த வார்த்தை நமக்கு வருகிறது. 15வது வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி உரிமையை கோரும்படியாக, தேவனுடைய மக்களாய் நடக்கும்படியாக நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். தேவனிடத்திலிருந்து, அதாவது பரிசுத்தம் உள்ள தேவனிடத்திலிருந்து அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதால அவரை நாம் பரிசுத்த ஆவி என்று அழைக்கிறோம். இந்த நபராகிய பரிசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்து எப்படியே அறிமுகப்படுத்துறாரு?
முதலாவது என்ன சொல்றாரு? யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். திக்கற்றவர்கள்னா அப்பா அம்மா தெரியாம எந்த இடத்துல பிறந்தோம் எந்த இடத்துல வாழறோம்னு தெரியாதவங்க தான் திக்கற்றவர். திக்கு என்று சொன்னால் திசை என்று அர்த்தம். திசையே தெரியாத ஆளு எந்த ஊர்ல பிறந்தான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ ஏ டோட்டல் ஆர்பன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டாக்கும்படி நீங்கள் இந்த பூமியில இருப்பீர்கள். ஆகவே நீங்கள் திக்கற்றவர்கள் கிடையாது. இப்பதான் பரிசுத்த ஆவி சொல்றாரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும், இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, என்றென்றைக்கும் ஆல்வேஸ் உங்களோடு கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களோடு வாழும்படியாக சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை போதிக்கிறவராக இருக்கிறதுனால அவருக்கு அடைமொழியாக சத்திய ஆவியானவர் என்ற வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இங்கே தேற்றரவாளன் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கம்ஃபர்டர், அதாவது ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில எப்போது அவனை தேற்றக்கூடிய ஒருவராக, அவனை பலப்படுத்தக்கூடிய ஒருவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து பரிசுத்த ஆவியை சத்திய ஆவி என்றும் தேற்றரவாளன் என்றும் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நமக்கு 3ஆம் கண் திறக்கப்படுது. அப்படின்னு சொன்னா பேச்சுக்காக சொன்ன அந்த வார்த்தையை, நமக்கு 2 கண்ணு தான். 3ஆவது கண்ணுன்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, நீங்க விளங்கிறதுக்காக சொன்னேன். அதாவது இது எழுதப்பட்ட வேத வசனம், இதை நான் படிக்கிறேன், எல்லாரும் தான் படிக்கிறாங்க. ஆனா எனக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு புரியல. ஏன்னா உங்களுக்கு ஆவியின் சிந்தை இல்லை, பரிசுத்தாவினுடைய சிந்தை இல்லாதனால உங்களுக்கு ஒரு பிரிண்ட் ஃபார்மா மட்டும்தான் தெரியும், அச்சடிக்கப்பட்ட எழுத்துக்களாக தான் தெரியும். ஆனால் ஆவியின் சிந்தை உடைய மனிதனுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறதுனால ஒவ்வொரு வசனமும் ஜீவ அப்பமாக மாறுகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 6:63, என்னுடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையுமா இருக்கிறது, ஸ்பிரிட் அண்ட் பவர், த வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார். இப்பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய 3 முக்கியமான பணிகள், இதை கத்தோலிக்கர்கள் புராட்டஸ்டன்ட் மக்கள் கவனிக்கிறாங்க. ஆனா பெந்தெகோஸ்தே மக்கள் இதை குறித்து அதிகமா பேசுறாங்க. ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா எனக்கு தெரியல. பாருங்கள், அவர் செய்கிற முதல் 3 பணிகள். நீங்க ஒரு பெந்தெகோஸ்தே அமைப்பை சேர்ந்த ஒருவரை பார்த்து நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களானா, நான் எப்போதோ பெற்றுக்கொண்டேன், நான் போற சபைக்கு பேரே பெந்தெகோஸ்தே சபை தான், அப்படியெல்லாம் சொல்றவங்க உண்டு. ஆனா அவங்க கிட்ட நீங்க கேளுங்க, 8வது வசனம், அவர் வந்து, அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து, ஒன்று பாவத்தை குறித்தும். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஒரு ஆளுக்கு பாவம் என்னதுன்னு விளங்கணும் இல்ல? பாவமே விளங்காம இன்னும் பாவத்திலே இருந்துகிட்டு நான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி அது? அப்ப அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை, சத்தியம் அவனுக்கு விளங்கல, சத்தியத்துக்கு அவர்கள் தூரமா இருக்காங்க, மனிதனுடைய பாரம்பரியங்களை கை கொள்றாங்க. இன்னைக்கு எல்லா பெந்தெகோஸ்தே சபைகளும் கத்தோலிக்கர்கள் புராட்டஸ்டன்ட் மக்கள் கூட செய்யாத ஒரு விக்கிரக வழிபாட்டை, அதற்கான பாரம்பரியங்களை இன்னைக்கு பெந்தெகோஸ்தே என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய மக்கள் என்று பேசுகிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். பாவத்தை குறித்தும், அடுத்தது நீதியை குறித்தும். நீதினா என்னன்னா உங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் தான் தேவனுடைய நீதி, இயேசு கிறிஸ்துனுடைய அடக்கமும் உயிர்த்தெழுதலும் தான் தேவனுடைய நீதி. 3ஆவதாக நியாய தீர்ப்பை குறித்தும், வரப்போகிற காலத்தில் நமக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். 3 விஷயங்கள், சின், ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த 3 விளங்காத ஆளு நான் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன்னு சொல்லி வெறும் வாயை காட்டினா பிரயோஜனம் இல்லை. ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதனாலதான் யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்,
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால்தான் பைபிள் உள்ள சத்தியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சகல சத்தியத்திற்குள்ளும் நாம் நடத்தப்பட முடியும். அதனால்தான் அந்த எபேசு சபைக்கு பவுலடியார் சொல்கிறார், அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 26, 27 வசனங்கள், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்தப்படிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். இந்த வார்த்தைகள் அனைத்தும் பரிசுத்த ஆவி தெரியாம இருந்த அந்த எபேசு சபை மக்கள் பிறகு சரியான ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றார்களே, அவர்களிடத்திலே பவுலடியார் சொல்கிறார், தேவனுடைய ஆலோசனையில ஒன்றையும் மறைக்காமல் சகல சத்தியத்திற்குள்ளும் நீங்கள் இப்பொழுது வந்து விட்டீர்கள். எல்லா சத்தியமும் உங்களுக்கு தெரியும். உங்களை யாராவது நரகத்துக்கு போறதா இருந்தால் அது என்னுடைய பிரச்சனை அல்ல. உங்களுடைய எல்லாருடைய இரத்தப்படிக்கும் நான் நீங்களாயிருக்கிறேன். எவ்வளவு தொலைவில் அவர் நின்று பேசுகிறார் என்று பாருங்க. எவ்வளவு வல்லமையான வார்த்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய இரத்தப்படிக்கு நான் நீங்களா இருக்கிறேன்னு சொன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்றது. அப்ப சகல சத்தியத்திற்குள்ளும் முதல் நூற்றாண்டு கால சபைக்கு அறிவு இருந்திருக்குமானால், தேவனை பற்றிய புரிதல் இருந்திருக்குமானால், பரிசுத்த ஆவியை பற்றிய வெளிப்பாடு இருந்திருக்குமானால், இன்றைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காது? முதல் நூற்றாண்டுக்கு பிறகு 325 கத்தோலிக்கம் வருது, 1529 புராட்டஸ்டன்ட் சபைகள் வருது, 1865 பெந்தேகோஸ்து சபைகள் வருகிறது. இந்நாள் வரைக்கும் அவர்கள் சகல சத்தியத்திற்குள்ளும் நடக்காமல் மனுஷருடைய பாரம்பரியங்களையும் தனி மனிதர்களுடைய போதனைகளையும் கை கொண்டு வருகிறார்கள். புதிய ஏற்பாடு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட பரிசுத்தாவின் வார்த்தைகளாக இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் தேவனுடைய சத்தியத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் யாரு? பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதன். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக கவனிங்கள், அவைகள் உபதேசத்திற்கும். அப்போ புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை போதனைகளை தெரியாம ஒரு இருக்க முடியாது. ஆகவே அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே பிரவேசிக்கும் போது பாவம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, நியாய தீர்ப்பு என்றால் என்ன என்று அந்த சத்திய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியில அபிஷேகம் என்ற ஒரு சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க, அனாயிண்டிங். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு 10,000 மனிதர்கள் மத்தியில அல்லது ஒரு 100,000 மக்கள் மத்தியில ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அக்கால ஆசாரியர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் அவனுடைய தலையில எண்ணெயை ஊற்றி அதை அடையாளப்படுத்துவார்கள். இவர் தான் அரசன், இவர் தான் ராஜா, ராஜாவை அபிஷேகம் பண்ணுவாங்க. அதே போல தேவனுடைய வேலை செய்கிற பணியாளர்களை ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் அவர்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் என்று சொன்னால் அடையாளப்படுத்துதல், கான்சிகிரிகேட்டட், அப்பாயிண்டட். இந்த வார்த்தை ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் பொருந்தும். பாருங்கள், 1 யோவான் 1வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அனாயிண்டட் என்ற வார்த்தை இங்க இருக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது பொருந்தும். அதே போல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்கள், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது,
பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போ அபிஷேகம் நம்மை சத்தியத்தில் வழி நடத்துகிறது. அந்த சத்தியம் பொய்யா இல்லை, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்தமுள்ள வேத எழுத்துக்களை தந்திருக்கிறார். இதை நாம் பெற்றிருக்கிறோம். ஐயா, கடைசியா ஒரு கேள்வி. இன்றைய மத உலகத்துல பரிசுத்த ஆவிக்காக பலர் காத்திருக்கிறாங்க. அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னாலும் ஒரு மக்கள் இன்றைய நாட்கள் இருக்கிறாங்க. இதை பற்றியான ஒரு தெளிவான பதில் எனக்கு வேணும் ஐயா. பரிசுத்த ஆவியை தேவன் வஞ்சனை இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஏனென்றால் தேவன் பாரபட்சமற்றவர். God is not partial. ரோமர் 2வது அதிகாரம் 11வது வசனம். எல்லா ஜனங்களுக்கும் நல்ல செய்தி சுவிசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் எல்லா ஜாதியினரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இந்த இடத்துல எல்லா ஜனங்கள், எல்லா தேசத்தாருக்கும் நற்செய்தி சொல்லப்பட வேண்டும். அப்படின்னா எல்லா ஜனங்களுக்கும் பரிசுத்தாவி கொடுக்கப்பட வேண்டும். அதனால் அர்த்தம் அதுக்காக தானே ஞானஸ்தானம். இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். அப்போஸ்தலர் சொல்றாங்க, இதை நாங்கள் அதற்கு சாட்சிகள். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். கவனிங்கள், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அப்படியானால் தேவன் பரிசுத்த ஆவி யாருக்கு தருகிறார்? கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அப்போ கீழ்ப்படியாதவர்களுக்கு பரிசுத்த அவர்கள் பெற முடியாது. பாருங்கள், ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனம். இதை குறித்துக் கொள்ளுங்கள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல உபதேச சட்டம், அதாவது ஒருவன் கிறிஸ்தவனாக மாறுவதற்கு ஒரு போதனை இருக்கிறது, ஒரு உபதேச சட்டம் இருக்கிறது. அந்த உபதேச சட்டத்துக்கு பேரளவில் அல்ல, குடும்ப அளவில் அல்ல, மனப்பூர்வமாக from your heart without any compulsion அப்படி நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் பாவத்துக்கு விடுதலையாகி நீதிக்கு அடிமைகளாக இருப்பீங்க. பாருங்கள், ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அப்போ இந்த உபதேச சட்டம் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரோமர் 6வது அதிகாரத்துல ஞானஸ்தானத்தில் தான் இது நடக்குதுன்னு சொல்றார். பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலை நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். எப்படி இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளை உயிரோடு எழுந்தார். அவ்விதமாக பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுடனே தண்ணீரில் மூழ்கி அடக்கம் பண்ணப்பட்டு கரை ஏறுகிற ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை போல உயிர்த்தெழுதலில் பங்கு கொண்டு புதிய வாழ்க்கை உள்ளவனாக பரிசுத்த ஆவியின் நிறைவுள்ள ஒரு மனிதனாக நடக்கிறான். இந்த வாக்குத்தத்தத்தை தான் பேதுரு அப்போஸ்தலர் முதல் முறையாக பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாளிலே பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே, கவனிங்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எப்பொழுது பெறுவீர்கள்? ஞானஸ்தானத்தில். பாவ மன்னிப்பை பெறும்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை உங்களுக்குள்ளே தேவன் தந்து விடுகிறார். ஒரு தாய் பிள்ளை பெறும்போது உடலும் வருகிறது, உடலுக்குள் உயிரும் வருகிறது. வெறும் உடல் வந்தால் செத்ததுன்னு ஆயிடும், உயிர் தனியா வர முடியாது. ஆக உடலும் உயிரும் சேர்ந்து வந்தா தான் வெளியே மனிதனாக இருக்க முடியும். அது போலதான் ஞானஸ்தானத்துல பாவமன்னிப்பு பெற்ற ஒரு மனிதன் பரிசுத்த ஆவிக்குரிய ஒரு மனிதனாகவும் இருக்கிறான்.
ஆக ஒவ்வொரு மனிதனும் மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் போது ஞானஸ்நானத்தின் வழியாக ஒவ்வொருவனுக்கும் தேவன் பரிசுத்தாவியையும் பாவ மன்னிப்பையும் தருகிறார். உண்மையாக ஐயா, மிகவும் பரிசுத்தாவினுடைய மாபெரும் சத்தியத்தை எனக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற வெற்றி தமிழன் நேயர்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.